ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ் கி ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, வாராகி நவராத்திரி, ஆஷாட நவராத்திரின்ட்டு இது கூட இதை சொல்லுவாங்க. இந்த ஆனி மாதம் அது ஜேஷ்ட மாதம்ன்ட்டு சொல்கிறாங்க வச்சிங்களேன். ஆனி மாதம் வரக்கூடிய வளர்பிறை 9 நாட்கள், அமாவாசை அடுத்து வரக்கூடிய வளர்பிறை 9 நாட்களும் வாராகி தேவியோக்கு ரொம்ப ஒரு விசேஷமான பூஜை நாட்கள். ஏன்னா நவராத்திரினாலே அம்பாளுக்கு உரியது. அதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த 4 நவராத்திரிகள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. வாத்தியார் லேட்டஸ்ட்டாக கூட சில விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்லுறச்சே, ஒவ்வொரு வளர்பிறையில் இருந்துமே 9 நாளும் அம்பாளை நல்லா பூஜை பண்ணுங்க. ஏன்னா நிறைய நமக்கு தேவையானது ரக்ஷை இப்போது ரொம்ப தேவை இந்த பூமியில். ஸோ அதெல்லாம் அம்பாள் தான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கா அப்படின்ட்டுலாம் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி எத்தனை பேர் பண்ண முடியும், பண்ணுறோன்னு தெரியல. பட் ஆனால் வருடத்தில் வரக்கூடிய 4 நவராத்திரிகள் ரொம்ப விசேஷம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஷாம்லா நவராத்திரி ஒன்று வரும், அது தை மாதம் வரும். அதுக்கப்புறம் பங்குனியில் பார்த்துட்டிங்கன்னா வசந்த நவராத்திரி, அது லலிதா பரமேஸ்வரி. இப்போ இந்த ஆனி மாதம் இது வாராகி நவராத்திரி. அதுக்கப்புறம் நீங்கள் புரட்டாசியில் பார்த்துட்டிங்கன்னா சாரதா நவராத்திரி. இப்படி ஒரு 4 நவராத்திரிகள் ரொம்ப விசேஷமானது. இதெல்லாம் ரொம்ப இப்போ இருக்கிற வேலையில் இருக்கிற என்ன டென்ஷனில் இதெல்லாம் பண்ண முடியுமா? சாரதா நவராத்திரி பண்ணுறோம், அதுவே பெரிய விஷயம். மற்றபடி இதெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் பண்ண முடியுமா, பண்ணணுமா அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. இதோட விசேஷங்கள் தெரிஞ்சுதுன்னா நிச்சயமாக இதை விடாமல் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. நம்ம சாரதா நவராத்திரியில் வைக்கிற மாதிரி கொலுவெல்லாம் படிக்கட்டெல்லாம் அடுக்கி கொலுவெல்லாம் வச்சு பண்ணணுன்ட்டு கூட ஒன்றும் பெரிய ரொம்ப அவசியம் இல்லை. பண்ணாலும் தப்பு இல்லை, நல்லது தான். பட்டு ரொம்ப அவசியம் கிடையாது. அந்தந்த பிரதான தேவதைகள், தேவியர்களாக விளங்கக்கூடியவங்க. இப்போ வாராகி நவராத்திரியும் வாராகிய ஒரு சிலையை கண்டிப்பாக பொம்மை சிலை மாதிரி இருந்தால் கூட சரி தான், ஒரு மனையில் வச்சுட்டு அந்த 9 நாட்களும் நித்தியப்படி அவளுக்குரிய கவச்ச மந்திரங்கள், ஸ்லோகங்கள், ஸ்துதிகள் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறது. அது குறிப்பாக அந்த மாலை வேளையில் இது ரொம்ப விசேஷமான ஒன்று. இந்த மாதிரி பண்ணாலே போதும். அப்படி தான் நம்ம ஆல்ரெடி ஷாம்லா நவராத்திரியில் மீனாட்சி கீர்த்தனையெல்லாம் சொன்னோம் குருவர்களால். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா அந்த ஷாம்லா தாண்டகம் இதை மாதிரி. அப்புறம் வசந்த நவராத்திரியில் லலிதா பரமேஸ்வரிக்குரிய லலித சகஸ்ரநாம பாராயணம். தனித்தனியாக அந்த சிலைகளை வச்சு, அம்பாலோட அந்த சிலைகளை வச்சு கூட பண்ணலாம் மனையில். இப்போ வாராகி இவளையும் இந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணலாம். சரி, நம்ம தான் சாரதா நவராத்திரியில் எல்லாரையும் மொத்தமாக வச்சு பண்ணுறோமே, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்ட்டு யோசிச்சிங்கன்னா வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. இப்போ ஒவ்வொரு நவராத்திரியோட விசேஷத்தை பார்ப்போமே. இந்த காலச்சக்கரம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, எதுவுமே இந்த காலபுருஷ தத்துவம் காலச்சக்கரத்துக்கு உட்பட்டு தாங்க நடக்குது. அது ஜோதிடத்தை நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி அதுக்குள்ளே தான். ஏன்னா திதியோக நட்சத்திரம் கரணம் இதை வச்சு தானே காலம் நடந்துகிட்டே இருக்குது. நமக்கு நல்ல காலம் கெட்ட காலம் எல்லாம் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. ஸோ அதன்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த காலச்சக்கரத்தில் காலபுருஷ தத்துவத்தில் முதல் நவராத்திரியாக இருக்கக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா அந்த ஷாமலா நவராத்திரி தான். ஏன்னா காலபுருஷ சக்கரத்துக்கு மைய வீடே அந்த மகரம்தான். அந்த மகர மாதம்தான் இது ஆரம்பிக்கும். எது இந்த ஷாமலா நவராத்திரி. அதுக்கு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பங்குனி மாதம் வசந்த நவராத்திரி, ஆனி மாதம், ஆண்டு புரட்டா. இந்த 4மே பாருங்களேன். இந்த ஷாம்லா நவராத்திரி மட்டும் மகர மாதம் இருக்கும். அது சரராசின்ட்டு சொல்லுவாங்க அதை. சரி, அது ஏன்னா மையம் காலபுருஷனுக்கு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு மையம் அப்படின்றதுனால அந்த முதல் நவராத்திரி ஷாம்லா நவராத்திரி அங்கே ஆரம்பிக்கும். அடுத்து வரக்கூடிய 3 நவராத்திரிலையும் நீங்கள் பாருங்க, எல்லாமே உபயராசியில் தான் இருக்கும். உபயராசி மீன்ஸ் மீனம் அண்டு மிதுனம் அண்டு கன்னி. இந்த 3 உபயராசிகளில் தான் இருக்கும் அந்த 3 நவராத்திரி காலங்களும். அந்த 3 மாதம்தான் வரும் சூரியன் அங்கே இருக்கும் போது. அது என்ன விசேஷம் பாருங்களேன். இந்த ஷாம்லா யாருன்ட்டு பார்த்துட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஞானத்தை தரக்கூடிய தேவி அவங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளோட வடிவத்தில் வீணை தாங்கிட்டு இருப்பான் அம்பா. ஓகேவா? அவள் கலைமகளுக்கு ஈடான ஒரு தேவியாக நாம் வச்சு இது பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த பங்குனி மாதம் எங்கன்னா மீனராசி. மீனராசி என்ன குறிக்கக்கூடிய அந்த ராசி எந்த இடத்த குறிக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா அது கடல். மீனம்னாலே கடல் அது. ஸோ கடலில் யார் இருக்கா?
கடலில் வந்து அலைமகள் இருக்கா. இந்த வசந்த நவராத்திரி, வசந்தம் மீன்ஸ் என்ன? வசந்தம்னா நிறைய நமக்கு வேண்டியது அனைத்தும் பெறுவது வசந்தம், சந்தோஷம் இல்லையா? நிறைய 16 வகையான செல்வங்கள் அனைத்தும் கொடுக்கக்கூடிய ஒரு நவராத்திரி அந்த வசந்த நவராத்திரி. அங்கே வந்து லலிதா பரமேஸ்வரியாக இருந்து சகல செல்வங்களையும் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு நிலையில், ஏன்னா அது கடல், கடலில் வந்து யார் இருப்பா? அலைமகள் மகாலட்சுமி. ஓகேவா? இங்கே சரஸ்வதியை பார்த்துட்டோம் மகரத்தில், அந்த மீனத்தில் வந்து மகாலட்சுமியை பார்த்துட்டோம். அண்டு இப்போ யாரை பார்க்குறோம்? இந்த ஆனி மாதம் பார்த்துட்டிங்கன்னா இதுவும் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வாராகி வச்சுருக்கோம். என்னென்னா, ஒருத்தங்களுக்கு அடிப்படையில் ஞானம் வேணுங்க. ஞானம் இருக்கிறவங்க கிட்ட செல்வம் இருப்பின் அந்த செல்வம் வந்து பெருகும், நல்லபடியாக சாஸ்வதமாக இருக்கும். ஒரு ஞானம் இல்லாதவங்க கிட்ட, ஒரு அறிவு இல்லாதவங்க கிட்ட அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அவங்கக்கிட்ட செல்வம் இருந்தால் என்ன ஆகும்? அது கரைஞ்சி போயிடும் இல்லையா? சரி, ஒன்று. அதனால் ஃபஸ்ட்டு ஞானம் அண்டு செல்வத்தை கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ஞானமும் செல்வமும் இருந்தாலும் இதை காப்பாற்றக்கூடிய தைரிய வீரியம் ஒன்று வேணும் இல்லையா? அந்த தைரியத்தையும் வீரியத்தையும் தரக்கூடியவங்க தான் இந்த வாராகி. அதனால் ஒவ்வொன்றும் நம்ம பெரியவங்க அழகாக வச்சுருக்காங்க அந்த காலபுருஷ தத்துவத்திலேயே. அதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த வாராகி எதுக்குன்னா, அவள் யார் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மலைமகளுக்கு ஒப்பான ஒரு தேவி அவங்க. அவங்களோட அனுகிரகம் என்னென்னா முழுக்க முழுக்க கவச்சங்கள் தான். அதாவது வந்து வாத்தியார் வந்து என்ன குறிப்பிடுறாருன்னா, இந்த வாராகியை பற்றி அவர் சொல்கிறாரு வந்து ஸ்தம்பனம் சக்தி அதீதமாக உடைய தேவி அவங்க. ஸ்தம்பனம் மீன்ஸ் என்னென்னா, ஒரு தீயது, ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ், ஒரு எதிர்வினை சக்திகள் நம்மளை வந்து தாக்க போகுதுன்னா அதை தாக்காதபடிக்கு அப்படியே ஸ்தம்பனம் மீன்ஸ் அதை அப்படியே நிலையற்ற, அது செயலற்ற நிலையில் ஆக்கி விட்ருவாங்களாம் இந்த வாராகி. அதனால தான் வாராகி கவச்சங்கள் அதிகம். அவங்கள ஸ்தோத்திரங்களை விட அவங்கள பற்றின கவச்சங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பாருங்க, நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கல்வி கொடுத்தாங்க ஷாமலா, அண்டு வசந்த நவராத்திரியில் செல்வம் கிடைச்சிது, அண்டு இந்த 3வது இதுவில் நமக்கு அதை காப்பாற்றக்கூடிய தைரிய வீரியம் கிடைக்குது. அதை யார் தரான்னா வாராகி தான் தரா. நல்லா யோசிக்கலாம். சரிப்பா, இப்படி தனித்தனியாக ஒவ்வொருத்தரையாக இது பண்ணுறத பதிலாக அதுக்கு தான் சாரத நவராத்திரியில் இந்த 3 தேவி இருக்காங்க இல்லையா? சரஸ்வதி, மகாலட்சுமி, பார்வதி, இவங்க 3 பேருக்கும் 3 நாட்களாக பிரித்து தானேப்பா சாரதா நவராத்திரியில் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு யோசிக்கலாம். இங்கே தான் நமக்கு ஒரு பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்தணும். எப்பொழுதுமே நம்ம பொதுவாகவே என்ன தெரியுமா, நிறைய பூஜைகளில் பண்ணக்கூடிய ஒரு தவறு இருக்குது தெரியுமா? அது என்னென்னா, மோஸ்ட்லி பிராய்ச்சித்த கர்மா தான் நிறைய பண்ணுவோம். அந்த பிராய்ச்சித்த மந்திரங்களை நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்குவோம். காரணம், எப்படியோ ஏதோ ஒன்று பிரச்சனை, தப்பாக ஏதோ சொல்லிடுவோம், ஒரு குற்றம் வந்துடும் ஒரு கிரியா பூஜையில். ஸோ அதனால் பிராய்ச்சித்தம் பண்ணி அதை சரி பண்ணிக்கிறது. இப்போ இந்த 3 பேரையும் தனித்தனியாக நாம் முறையாக நவராத்திரி தினங்களில் வழிபடாத காரணத்தினால தான் அந்த பிராய்ச்சித்தம் பண்ணக்கூடிய ஒரு நவராத்திரியாக தான் சாரத நவராத்திரி இருக்குது. அதனால தான் பாருங்கள், இந்த 3 நவராத்திரி மிஸ் பண்ணிட்டீங்க. அட்லீஸ்ட் இந்த சாரத நவராத்திரியாவது 3 பேரையும் ஒன்றாக வச்சு நம்ம பூஜை பண்ணணுன்ட்டு அதை சிரத்தையாக ஓரளவுக்கு எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் நம்ம எதுக்கு பிராய்ச்சித்தத்துக்கு போனோம்? 3 பேரையும் நல்லா வச்சு அழகாக பூஜை பண்ணிடுவோம், எது? சாரத நவராத்திரியில். பட் ஆனால் தனித்தனியாக அனுகிரகம் பண்ணக்கூடிய அம்பாளுக்குரிய காலங்கள் வரும்போது அதை ஏன் நம்ம மிஸ் பண்ணணும்? 3 பேரையும் இந்த தனித்தனியாக வரக்கூடிய இந்த முதல்ல ஷாமலா நவராத்திரி, வசந்த நவராத்திரி அண்டு ஆஷாட நவராத்திரி, இந்த 3 நவராத்திரி முறையாக வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாரதா நவராத்திரியில் 3வரையும் நம்ம கொலு மேடையில் அலங்கரித்து பூஜை பண்ணால் அதோட அனுகிரகம் எப்படி இருக்கும் பாருங்க. சாதாரணமான விஷயம் இல்லைங்க அதெல்லாம். ஸோ இப்படி தான் அழகாக நம்ம பெரியவங்க பிரித்து வச்சுருக்குறாங்க. நம்ம எல்லாத்தையும் மிஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக பிராய்ச்சித்தம் கர்மான்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒன்லி சாரதா நவராத்திரி மட்டும் டச் பண்ணிக்கிறோம். பட் அப்படி கிடையாது. இந்த நம்ம சாரதா நவராத்திரி ரொம்ப மெனக்கடணும். அது என்ன உண்மை தான். ஏன்னா கொலு வைக்கிறவாதுக்கு தான் அதெல்லாம் தெரியும். ஏன்னா அந்த மாதிரி நித்தியபடி நெய்வேத்தியம் அண்டு பாராயணம் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் இந்த 3 நவராத்திரி இப்படி கிடையாது. உங்களுக்கு அந்த ஒரே பிரதான தேவதை அவங்க யாரோ, ஷாமலானா ஷாமலா, தென் லலிதானா லலிதா, அண்டு வாராகினா வாராகி, இப்படி பிரதான தேவதை இவங்களை வச்சுட்டு இவங்களுக்குரிய ஸ்லோகங்கள், இவங்களுக்குரிய எளிய நெய்வேத்தியங்கள் கொடுத்தா கூட போதும். முடிஞ்ச ஒரு மங்கள பொருட்கள் அவ்வளோதாங்க சுமங்கலிகளுக்கு. ஸோ இதை பண்ணினாலே போதுன்றார். ஸோ சரிப்பா, வாராகி நவராத்திரி பற்றி ரொம்பவும் நம்ம இது பண்ணோன்னா, கவச்சம் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு விசேஷமான நவராத்திரிகளில் இந்த வாராகி நவராத்திரி ரொம்ப விசேஷம். அது கூட நீங்கள் அந்த காலபுருஷம் இதுவுலேயே அப்படியே நீங்கள் பாருங்களேன்,
இப்போ வந்து என்னென்னா இந்த ஆடி மாதம் ஏதோ தட்சிணாயனம் வரத்துக்கு முன்னாடி தான் இந்த ஆணி இதுவாகுது இல்லையா, ஆணியில் இந்த நவராத்திரி வருது பாருங்கள். இந்த தட்சிணாயனம் எதை குறிக்குதான், இருட்டை குறிக்கக்கூடியது தான் தட்சிணாயனம். உத்தராயணம் வந்து வெளிச்சம், தட்சிணாயனம் இருட்டுன்னா நமக்கு பொதுவாகவே ஒரு அச்சம் பயம் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த பயத்தை நீக்கி வரக்கூடிய பயத்தை நீக்கி அனுகிரகம் பண்ணக்கூடியவ தான் வராகி. நமக்கு ஏற்படக்கூடிய எந்த வகையான பயமாக இருக்கட்டும், அது பணம் இல்லையேன்ற ஒரு பயமாக இருக்கட்டும், வாழ்க்கையில் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நோய் பயம், எவ்ரிதிங் எல்லா பயத்தையும் நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு விசேஷமான சக்தி தான் வாராகி. ஸோ அதனால் அவங்கள வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப உத்தமம். அந்த 9 நாளும் நீங்கள் நித்தியப்படி அழகாக உங்கள் பூஜை ரூமில் ஒரே ஒரு சிலையை வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணுங்கள். அவளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள்லாம் சொல்லுங்கள். குறிப்பாக வாத்தியார் இங்கே என்ன சொல்கிறாரு பார்த்துட்டிங்கன்னா, வாராகி கவச்சங்கள்லாம் சொல்கிறச்சே இந்த தர்பையால் ஆன பவித்திரம் அணிஞ்சுண்டு அந்த கவச்சம்லாம் சொல்கிறது ரொம்ப விசேஷம், நிறைய வந்து அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்றாரு. அந்த கவச்சம் சொல்லும் போதாவது மட்டுமாவது அட்லீஸ்ட் பவித்திரம் கையில் போட்டுண்டு, நீங்கள் பவித்திரம் நாட்டு மருந்து கடையில் கூட கேளுங்க, கிடைக்கும். தெரியாதவங்களாம் அவங்க அதை போட்டுண்டு சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்றார். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் சின்ன சின்ன எளிய தான தர்மங்கள் பண்ணால் கூட போதும். வாராகி ரொம்ப எளிமையான தேவி, வலிமையான அனுகிரகம் பண்ணக்கூடியவ. ஸோ அதனால் இந்த அடுத்து வரக்கூடிய இந்த 9 நாளையும் நிச்சயமாக தவற விட்டுறாமல் அவளோட அனுகிரகத்தால், இந்த பாருங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை கிரகங்களோட சஞ்சாரம் எதுவுமே சரியில்லை. எப்போ பார்த்தாலும் ஏதேனும் ஒரு பயம் பீதியில் தான் உலக மக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. ஒன்று சண்டை போட்டுக்கிறானுங்க, இல்லைனா ஏதாவது ஒரு வைரஸ் நோயை பற்றி பயப்படுறோம். இப்படி இருக்கிற இந்த சமயத்தில் நிச்சயமாக நமக்கு ஒரு பயம் நிவர்த்திக்குரிய ஒரு காலம் எதுன்னா இந்த வாராகி நவராத்திரி காலம்தான். அந்த 9 நாளையும் நம்ம முறையாக பயன்படுத்திட்டோன்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நமக்கு பயம் இல்லாமல், நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாப்பாக நிச்சயமாக இருக்கலாம் வாராகி அருளால். ஓம்.